ஏண்டா இத்தனை பேர் பொருள் எடுத்துன்னு போயிருங்க? அவன் மூஞ்சில் ஒரு அறுப்பு இல்லை, உடம்புல ஒரு கோடு இல்லை. நீங்கள் என்ன காக்கா குருவி சண்டையாக போட்டுருந்தீங்க? ஆ, நீங்களாம் ஐட்டங்காரன்னு வெளியே போய் சொல்கிறாதீங்கடா. காரி கொத்தா துப்பிட போகிறான் மூஞ்சில். இந்த மூஞ்சி இந்த ஏரியாவில் பார்த்த மாதிரியே இல்லையே. நான் யாருன்னே தெரில, அப்புறம் எதுக்கு போட சொன்னேன்? 10 லட்ச ரூபா பணமும் உன் ஃபோட்டோவும் என் வீட்டு வாசல் இருந்துச்சு. ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான் உன்னை போட சொல்லி. அதான் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டான். பரவாயில்ல, நல்லா சண்டை செய்கிற. ஆனால் அவனை விட மாட்டான். என் பிள்ளைங்களோட சார்பாக தான்டாகிற. அவன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அது இதை புதுசாக இருந்தது. 4 நம்பரு கம்ப்யூட்டர்லேருந்து கால் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் ஐட்டங்காரெல்லாம் அவன் நம்பரை கொடுத்துட்டுலாம் கால் பண்ண மாட்டான். அவனுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னல, அதில் ஒரு கட்டு எனக்கு வேணும். எதுக்கிட்ட? உன் பிள்ளைங்க என் பைக் வச்சிட்டானுங்க. ஏய், உன் பைக் ஏஸ்டான்லாம் தெரில. இது அடுத்த ட்ரிப்பு சம்பவம் நான் சொல்கிறேன். அதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோ, புரியுதா? வரண்ணா, கிளம்பு. இவனுக்குலாம் என்ன பணம் கொடுக்குற? அவன் ஒருத்தன் 10 பேருக்கு சமண்டா. சொல்லு ராபர்ட். அவனை சாதாரணமாக ட்ரை பண்ணாத. அது உன்னால் முடியவே முடியாது. ஏன்னா அவன் யாருன்னு நான் மட்டும்தான் பார்த்தேன். அதை நீ பார்த்துடாத. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் மூவ் பண்ணாத. அவன் சாவு என் கையில் தான். யார் சாவு யார் கையிலன்னு யார் முந்திக்கிறாங்களோ அவன் கையில் தான். டேய், இந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போற? ஹலோ சார், சொல்லுங்கள் அந்த ரிப்போர்ட்டு எப்போ கிடைக்கும் சார்? சார், நான் தான் சொல்லிட்டேனே சார், 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும்னு. ரிப்போர்ட் வந்தோடனே நானே கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். இந்த பணம் உன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் தான் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியல் நம்பரை வச்சு யார் வித்ட்ரால் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கேட்டால் தந்துருவானுங்களா? உன் கூட வேலை செய்கிறான்ல மணி, அவங்க அப்பா அந்த பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டீட்டெயில் எடுத்து கொடுப்பாரு. ஆமாடா, கல்ல வாங்கிடலாம். அப்போ அவன் தான் அக்யூஸ்டா இருக்கலாம். ஸ்வேதாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத. பேரை வெள்ளுகளில் சொல்கிறாதீங்கப்பா. பணம் எடுத்தவன் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் யோகி. அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிடாதீங்க. சரிப்பா. என் பையன் கூட வேலை செய்கிறதுனால தான் அட்ரஸ் எடுத்து கொடுத்தேன். சரியா? சரிங்கப்பா. என்ன மச்சான் கட்சிக்காரன் அது இதுங்கிறாரு? இங்கே பவரில் இருக்கணும்னாடா தப்பு செய்வான். நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ரூமுக்கு கிளம்பு. சரி மச்சான். இங்கே பாரு, ஒழுங்காக கையெழுத்து போட்டு கொடுத்து போயிட்டே இரு, புரியுதா? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பேசக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். அண்ணா, 25 வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்கடா போவேன்? இந்தா சைனை போட்டு கிளம்பிட்டே இரு. அண்ணா, கொஞ்சம் யோசனை பண்ணி மூடிட்டு போடுற. கண்டிப்பாக கிடைக்கும். மாவட்டம் சொல்லிட்டாருண்ணே, அவர் மீறி எதுவும் நடந்துமா பார்த்து கவனிங்க, புரியுதா? அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. காரியம் நடக்கணும்ல. யாரை பார்க்கணும்? சங்கீதா ஸ்டுடியோலேருந்து வர அண்ணன் ஃபோட்டோ எடுக்க வர சொன்னார். அப்படியா? அண்ணன் கூட நிற்கும் போது என் மூஞ்சிலாம் நல்லா தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுப்பா. எடுத்துருவோம்.
அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த இடம் நம்ம இடம் தான். உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன். நீ குறுக்க வராத, சரியா? நீ எங்கே இருந்தாலும் உனக்கு வர வேண்டிய ஷேர் உனக்கு வந்துடும். வச்சிடறேன். என்னடா அடிச்சு பார்க்குற? என்ன போகிறதுக்கு நீ தானே 10 லட்ச ரூபா பணம் கொடுத்த. நீ யாரு? உன் மூஞ்சிக்கு 10 லட்ச ரூபாவா? நீ என்ன அவ்வளோ பேர் தௌலத்தா? என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. ஓஹோ, நீ இப்படி பேசிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போறியா? எங்கே வச்சுருக்கீங்கடா அவளை? ஏய், நீ தேடுற பொருள் கிடைக்காது. 2 நாள் பொறுமையாக இருந்தா அதுவே கிடைச்சிருக்கும். நீ கோளாறான வேலை பண்ற. உன்னை விட மாட்டேன்டா. ஹலோ. அங்கே நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் இங்கே நடக்கும். எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. அவரை விட்டுட்டு போயிடு. உனக்கு தேவையானது எங்கள் வேலை முடிஞ்சதை வந்து சேரும். பார்த்தல, இங்கேருந்து ஒழுங்கா போயிடு. இல்லைன்னா யாராயிரம். இங்கே வந்த பொண்ணுங்களே, நீ தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட. 15 வருஷமா கூடவே இருந்த 3 பேரை ஒன்னால நான் இழந்துட்டேன். இது வரைக்கும் லைஃப்ல ரசிச்ச விஷயத்த வெறுக்க வச்சுட்டேன்.